Glory be to the name of the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Let's all be prayer in 1 minute. அப்படியாக எல்லாரும் ஒரு நிமிடம் மாத்திரம். The word of the Lord should descend from heaven. தேவனுடைய வார்த்தை வானத்திலிருந்து இறங்கட்டும். Not from the flesh. அப்படியாக மாம்சமாக அல்ல. The word should go into the hearts of the people. நம் இருதயத்தின் அப்படியாக அது இறங்க வேண்டுமாக. It should divide soul and spirit of a man. அது ஒரு மனிதனுடைய உயிரையும் ஆத்துமாவையும் ஈடுகட்டட்டும். You should not go as you have come from here. நீங்கள் வந்தபடியாக செல்லக்கூடாது என்று அப்படியாக ஜெபிப்போம். Let's all be in prayer for a minute. எல்லாரும் தேவ சமூகத்தில் அப்படியாக பிரார்த்தனை செய்வோம். Jesus. In Jesus' name we pray. Amen. Let us go to Psalms 127. சங்கீதம் 127 அப்படியாக திருப்பிக் கொள்வோம். First 2 verses. முதலாவது 2 வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் வீட்டை கட்டாராகி அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகி காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. Second verse also. நீங்கள் அதிகாலையில் எழுந்து ஏறப்பட வேலையை தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். Enough. Unless the Lord builds the house, கர்த்தர் வீட்டை கட்டார் ஆவில் those who build it labor in vain. அவர்கள் அப்படியாக கட்டினவர்கள் பிரயாசம் விருதா. Unless the Lord watches over the city, கர்த்தர் அப்படியாக நகரத்தை காவலாகீர், the watchman stays awake in vain. காவலாளிகள் விழித்திருக்கிறது விருதா. It is vain that you rise up early and go late to rest. நீங்கள் அதிகாலையில் எழுந்து லேட்டாக நித்திரை அடைவது அற்பமானதாக இருக்கிறது. Eating the bread of anxious toil, for he gives to his beloved sleep. நீங்கள் பிரச்சனைக்குரிய இருக்கிற எல்லா காரியங்களிலிருந்து அவர் விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். In these 2 verses there are 5 things are written. இந்த 2 வசனத்தில் 5 காரியங்கள் குறித்து எழுதியிருக்கிறது. All these 5 things are related to the house. இங்க இருக்கிற எல்லா 5 காரியங்களும் ஒரு வீட்டை குறித்து காணப்படுகிறது. First aspect is the house. முதலாவது வீட்டையை. Second aspect is the protection. இரண்டாவது காப்பாற்றுவது, பாதுகாப்பு. Third is about your work. மூன்றாவது உங்கள் வேலையை குறித்தும். Fourth about is your food. நான்காவது உங்கள் உணவை குறித்தும். Fifth about your sleep. ஐந்தாவது உங்கள் நித்திரையை குறித்தும், தூக்கம். All these 5 things are related to the house. எல்லா இந்த 5 காரியங்களும் உங்கள் வீட்டை குறித்தாக காணப்படுகிறது. According to the Hebrew word, எபிரேயர் வார்த்தையின்படி house means several things. வீட்டு என்றால் அநேக காரியங்கள். It is the combination of the people. அது மக்களோடைய ஒற்றுமை காணும். A group of people. அப்படியாக கூட்டத்தாரை காணப்படுகிறது. It refers to a community. அது ஒரு சமுதாயத்தையும் அப்படியாக காணப்படுகிறது. It refers to the communities. அப்படியாக சில கூட்டத்தை அப்படியாக ஒன்றிணைக்கிறதாக காணப்படுகிறோம். That is why it is called the house of Israel. அது நிமித்தமாகத்தான் அது இஸ்ரேலின் வீடு என்று காணப்படுகிறது. At last, the broader aspect of the meaning is the house is a habitation. அப்படியாக பெரிய தோற்றத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியாக ஒன்றிணைக்கப்பட்ட ஒரு பெரிய வீடாக காணப்படுகிறது. Habitation means the dwelling place. அப்படியாக அந்த வார்த்தை குறித்து பார்க்கும்போது ஊற்றுதலை பார்க்கிறோம். Or இல்லை என்றால் the resting place. அது ஒரு நித்திரை அடைக்கிற ஒரு இடம். This house, இந்த வீடு, everything about our life is related to this house. இந்த வீட்டை குறித்து பார்க்கும்போது நம் வாழ்வில் காணப்படுகிற அநேக காரியங்கள் குறித்து நம்ம அங்கே பார்க்கிறோம். Whatever you do in your day to day life, that relates to this house. நீங்கள் அன்றாட செய்கிற ஒவ்வொரு வேலையும் இந்த வீட்டிலே நாம் அப்படியாக காணப்படுகிறோம். We should know there are 3 kinds of houses in the Bible. வேதாகமத்தில் 3 விதமான வீடுகளை நாங்கள் பார்க்கிறோம். There are several houses, but I want to put them all into one broad category. அநேகர் வீடுகளை பார்க்கிறோம், ஆனாலும் அது எல்லாவற்றையும் ஒன்றிணைத்து ஒரு 3 வீடாக நாம் பார்க்கிறோம். Since our life is related to this house, it is very important for us to know about this house. நம் வாழ்வு இந்த வீட்டை நோக்கி இருக்கிறபடினாலே இந்த வீட்டை குறித்து அப்படியாக தெரிந்து கொள்வது மிக முக்கியமான காரியமாக காணப்படுகிறது. One is the eternal house. அது ஒன்று நம் இப்ப இருக்கிற ஒரு வீடு.
On this earth, we have two houses. நம்மளுக்கு வந்து இரண்டு வீடுகள் இருக்கிறது. ஒன்று வந்து இந்த பூலோகத்தில் நாம் வாசிக்கிற அப்படியாக வசிக்கிற ஒரு வீடு. One house I have already told by description. அப்படியாக நான் முழுமையாக அந்த வீட்டை குறித்து நான் சொல்லி இருக்கிறேன். The other most important house is you are the house of God. இன்னொன்று வந்து அப்படியாக மிக முக்கியமான ஒரு வீடு, அதுதான் நீங்கள். The people in this world இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் and the children of God, பிள்ளைகளும் தேவனுடைய பிள்ளைகளும் ஆனால் three things happen to this house. இந்த வீட்டுக்கு வந்து மூன்று காரியங்கள் அப்படியாக செயல்படும். The house has not been started yet. அந்த வீடு வந்து இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை. Second, the house got broken. இன்னொரு விதத்தை பார்க்கும்போது அந்த வீடு வந்து இடிக்கப்பட்டு காணப்படுகிறது. And the house is lost. இன்னொரு வீட்டை பார்க்கும்போது அது தொலைந்த வீடாக காணப்படுகிறது. When these three things happens in any one of our life, நம் வாழ்வில் ஏதாவது ஒரு காரியம் வந்து இப்படிப்பட்ட மூன்று காரியங்கள் வந்து ஏதாவது ஒன்று உங்கள் வாழ்விலே செயல்பட்டு இருந்தால், what anyone does, யார் எல்லாரும் என்ன செய்வாங்க தெரியுமா? you will apply all your wisdom, நீங்க வந்து எல்லா ஞானத்தையும், all your knowledge, எல்லா அறிவையும், all your might and everything, whatever you have in your mind, you will apply உங்கள் பலத்தையும் உங்களுடைய சிந்தனைகள் அனைத்தையும் to gain this house. இந்த வீட்டை அப்படியாக பெற்றுக்கொள்ள You will apply whatever means it is possible, you will apply. என்ன செய்தால் இந்த வீட்டை வந்து நம்ம அப்படியாக மீட்டுக் கொள்ள முடியும் என்று நீங்கள் சிந்தித்து செயல்படுவீர்கள். Remember, dear child of God, except the God builds this house, the labor is in vain. தெரிந்து கொள் தேவ ஜனமே, தேவனுடைய வார்த்தை நிமித்தம் இல்லாமல் எது இருந்தாலும் அந்த வீட்டை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. Believe the word of the Lord. தேவனுடைய வார்த்தை மட்டுமே அப்படியாக விசுவாசி. God has come here in the midst of us to repair this house. இன்று நம் மத்தியில் வந்து தேவன் இந்த வீட்டை சரி கட்ட வந்திருக்கிறார். He is here to stitch your broken relationship. அவர் இந்த நாளிலே நம் மத்தியிலே அப்படியாக இடித்து காணப்படுகிற அந்த வீட்டை கட்டுவதற்காக வந்திருக்கிறார். Maybe the broken relationship between the wife and the husband. ஒரு மனைவி புருஷன் மத்தியிலே காணப்படுகிற ஒரு பிரச்சனையை ஒன்றிணைக்க அவர் வந்திருக்கலாம். The relation is broken between the parents and the children. அப்படியாக ஒரு தாயும் ஒரு பிள்ளைகளுக்கும் உண்டான பிரச்சனைகளை அவர் ஒன்று சேர்க்க வந்திருக்கலாம். Between the believers and the servants of God. அப்படியாக ஊழியக்காரர்களும் தேவ ஜனத்துக்கும் மத்தியில் இருக்கிற பிரச்சனைகளை, between the servants of God, ஊழியக்காரர்கள் மத்தியிலே காணப்படுகிற பிரச்சனைகளை, in the church, இந்த சபையிலே you might be living in one house and wife and husband, in your mind you might have been divorced. நீங்க வந்து இந்த சபையிலே இருக்கலாம், அப்படியாக வந்து நீங்க இங்க மனைவி புருஷராக வந்திருந்தாலும் உங்கள் சிந்தனையில் வந்து ஒரு விவாகரத்து குறித்து நீங்கள் சிந்திக்கலாம். God is here to build that relationship. தேவன் வந்து நம்மதில வந்து அந்த உறவை வந்து ஒன்றிணைக்க வந்திருக்கிறார். Just one thing you have to do, dear children of God. வெறும் ஒரு விஷயம் மாத்திரம் நீங்கள் இங்கே செயல்பட வேண்டும். Acknowledge that there is a God. Without God you cannot build this relationship. நீங்கள் அப்படியாக விழிப்புடன் அப்படியாக காணப்படுங்க. தேவன் நம்மதில் வந்து இப்படி காணப்படுகிற எல்லா விரிசலான வீடுகளை கட்டுவதற்காகவே நம்மதில் இந்த நாளிலே வந்திருக்கிறார். In this all 5 aspects, maybe in your life there is a loss, or it might have not been started, or it might have been broken. இந்த 5 குறிப்புகளையும் இந்த நாளிலே நீங்கள் காணும்பொழுது ஒன்று அது விரிசல் அடைந்து இருக்கலாம், இல்லை தொலைந்து போய் இருக்கலாம், இல்லை என்றால் உடைந்தும் போயிருக்கலாம். The Lord is in the midst of us. இந்த நாளிலே நம் மத்தியில் தேவன் இருக்கிறார். He want to repair your relationship today. அவர் உங்கள் உறவை சரி கட்ட விரும்புகிறார். He want to put back your job today. அவர் வந்து உங்கள் வேலைகளை வந்து சரி செய்ய விரும்புகிறார். He want to regain all the losses in your business and your property today. நீங்கள் உங்கள் தொழிலிலே தொலைந்து போன அனைத்தையும் சரி கட்ட அவர் வந்திருக்கிறார். What Job did in 120, you read. 120வது அதிகாரத்தில் யோபு என்ன செய்தார்? Just anyone read, please. யாராவது எங்களுக்காக வாசிங்க. யோபு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். See, 120 you remember, no? Then
when Job lost everything, யோபு எல்லாவற்றையும் தொலைந்து விட்டபோது he never went to any of his friends. அவர் எந்த ஒரு நண்பரையும் அவராக சென்று He அடையவில்லை, never called any people. யாரையும் அவர் அப்படியாக கூப்பிடவில்லை. He went to the Lord. அவர் தேவனுடைய சமூகத்தில் சென்றார். Naked I came from my mother's womb. அப்படியாக வெறுமையாக எப்படி என் தாயின் வயிற்றிலிருந்து And வந்தோனோ naked shall I return. அதே போல வெறுமையாக ஒன்றுமில்லாதவனாக நான் The வந்திருக்கிறேன். Lord gave and Lord taken away. அப்படியாக தேவன் கொடுத்தார், தேவனே எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி Blessed be the name of the Lord. அவருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும் என்று சொல்லி Before that, அதுக்கு முன்பாக everything, whatever happens in your life on this earth, it is already planned in the spiritual realm. இந்த உலகத்திலே உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடந்ததோ அது முன்குறித்தே தேவனுடைய பரலோக ராஜ்யத்தில் அப்படியாக முன்குறித்து நடந்தப்பட்டது. It was already decided in the spiritual realm. அது எல்லாமே வந்து அப்படியாக நம்ம ஆவிக்குரிய விஷயங்களை பார்க்கும்போது முன்குறித்து செயல்பட்ட காரியங்கள். If you go to the people, you will never get any answer. நீங்கள் அப்படியாக மனிதர் மத்தியிலே போகும்போது உங்களுக்கு அந்த ஒரு பதில் கிடைக்காது. You will be depressed and disappointed. உங்களுக்கு வந்து வேற்றுமையும் மன அழுத்தமும் தான் காணப்படும். Let us have this acknowledgement in our life like Job's life. அப்படியாக இங்க யோபு சரித்திரத்தில் நம்ம எப்படி அப்படியாக முன்குறித்து நம்ம பார்க்கிறோமோ அதே போல நம் வாழ்விலும் நம் பாடத்தை கற்றுக்கொண்டு செயல்படுவோம். What was the acknowledgement in Job's life? இந்த நாட்கள் இங்க பார்க்கும்போது யோபோட வாழ்க்கையில் நடந்த முக்கியமான காரியங்கள் என்னென்ன? My Lord is my remedy. கர்த்தர் அப்படியாக என்னோட சகாயரார் இருக்கிறார். My Lord is my solution. அவரே எனக்கு உத்தரவாதம் தர தேவனா இருக்கிறார். I will go only to my Lord. நான் தேவன் மத்தியில் மட்டுமே செல்வேன் என்று. As just we have sung just by a sister about this song. இப்போ வந்து ஒரு பாட்டை வந்து நம்ம பாடின வண்ணமாக We'll sing a stanza from that. அதுல இருந்து ஒரு ஸ்டான்ஸா நம்ம பாடுவோம். ఎన్ని కష్టాలు కలిగినను నన్ను కృంగించే బాధలెన్నో ఎన్ని కష్టాలు కలిగినను నన్ను కృంగించే బాధలెన్నో ఎన్ని నష్టాలు వాటిల్లినా ప్రియ ప్రభువే నా పరిహారి ఎన్ని నష్టాలు వాటిల్లినా ప్రియ ప్రభువే నా పరిహారి బహు వ్యాధులు నన్ను సోకినా నాకు శాంతి కరువైనా బహు వ్యాధులు నన్ను సోకినా నాకు శాంతి కరువైనా నన్ను శోధకుడు శోధించిన ప్రియ ప్రభువే నా పరిహారి నన్ను శోధకుడు శోధించిన ప్రభువే నా పరిహారి యేసే నా పరిహారి ప్రియా యేసే నా పరిహారి నా జీవిత కాలమంతా ఏ నా పరిహారి నా జీవిత కాలమెల్లా ప్రియ ప్రభువే నా Yes, Jesus is my solution today. தேவனே நமக்கு பரிகாரியாக இருக்கிறார். Jesus is my remedy today. அவரே நமக்கு சரி கட்ட வல்லவராக இருக்கிறார். Whatever might be the problem in this house, அப்படியாக இந்த வீட்டில் எந்த பிரச்சனையா இருந்தாலும் I will say, except the Lord builds this house, the labor who builds that house is vain. தேவன் வந்து வீட்டை சரி கட்டாராவில் அப்படியாக பிரயாசத்தோடு கட்டுகிறவர்கள் விருதா. Dear children of God, பிரியமானவர்களே, that is not enough just to acknowledge that God is there. அந்த விஷயம் அப்படியாக பார்க்கும்போது தேவன் இருக்கிறார் என்று நம்ம அப்படியாக அறிகிறோம். You should allow the God to work in your life. உங்கள் வாழ்விலே வந்து தேவன் செயல்பட நீங்கள் அதுக்கு அப்படியாக செயல்பட அதுக்கு வழி திறந்து கொடுக்க வேண்டும். For the Lord to dwell in the house, when the Lord to dwell in the house, உங்களுடைய அப்படியாக வீட்டிலே வந்து அவர் பிரவேசிக்க,
He cannot just come like that. அவர் அப்படியாக சாதாரணமாக வர முடியாது. When I was working in Chintagufa, நான் வந்து இப்படிப்பட்ட ஒரு ஊர்ல வேலை செய்யும்போது their food is supplied through chopper. அங்கே வந்து சாப்பாடு வந்து ஹெலிகாப்டர் மூலமாக அப்படியாக கொடுப்பார்கள். Water is supplied to chopper. அப்படியாக ஹெலிகாப்டர் மூலமாக தான் நீரையும் கொடுப்பார்கள். For that chopper to come to that place, அந்த ஹெலிகாப்டர் வந்து அந்த இடத்துல வந்து வருவதற்கு the trees which are there, it has to be cleared. அங்கே இருக்கிற மரங்கள் எல்லாம் அகற்றப்பட வேண்டும். And a mark should be on the ground as H mark. அங்கே வந்து ஒரு மார்க் போட்டிருப்பாங்க, அந்த மத்தியில தான் அது வந்து இறங்க வேண்டும். Naxalites may also put that H mark. அந்த நக்சலைட் தீவிரவாதிகள் கூட அந்த மாதிரி மார்க் வந்து போட முடியும். But the signal from ours is, ஆனா இவர்கள் குறித்த அந்த சிக்னல் வரும் பொழுது we'll put a fire and the smoke goes up. அவர்கள் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு நெருப்பை ஆயத்து பண்ணி அந்த புகையை வந்து அப்படியாக காண செய்ய முடியும். When the pilot sees that smoke, அந்த விமான ஓட்டுற பைலட் வந்து அதை பார்க்கும் பொழுது that chopper lands at that place. அந்த ஹெலிகாப்டர் வந்து அந்த இடத்துல வந்து தரை இறங்கும். Then we'll have food, water, everything. அப்பொழுதுதான் எங்களுக்கு உணவும் நீரும் ஆகாரமும் கிடைக்கும். Dear children of God, பிரியமான தேவஜனமே, chopper is ready to land. அந்த ஹெலிகாப்டர் அப்படியாக ஆயத்தமாக இருக்குது தரையிறங்க. But air, H and smoke is there or not? அந்த மார்க்கும் அந்த புகையும் இருக்குதா இல்லையான்னு நாம் சிந்தித்து அறிவோம். God cannot dwell in this house just like that. அப்படியாக வெறுமையாக தேவன் இந்த சரீரத்தில் இருக்கிற வீட்டில் அப்படியாக பிரவேசிக்க முடியாது. The heaven and the earth cannot contain his glory. அவரோட மகிமையை வந்து இந்த பூமியும் ஆகாயமும் அப்படியாக ஈடுகட்ட முடியாது. But he wants this house ஆனாலும் தேவனுக்கு இந்த சரீரமான இந்த வீடு அவருக்கு தேவைப்படுகிறது. to dwell. அப்படியாக வாசம் செய்ய. Each and every person of here is a valuable person. இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் அப்படியாக மகத்துவம் தக்கவர்களாக காணப்படுகிறீர்கள். He wants to dwell in this house today. இங்க இருக்கிற ஒவ்வொரு மத்தியிலும் அப்படியாக அவருடைய வீட்டிலே தேவன் பிரவேசிக்க விரும்புகிறார். Dear beloved, that requires sacrifice. அதுக்கு முழுமையான ஒரு Sacrifice. ஒரு தியாகம் தேவைப்படுகிறது. According to Isaiah 66:1-2-3. ஐசாயா 66:1-2-3 வசனத்தை He வாசிப்பீர்களானால், looks for the broken and a contrite heart and the person who trembles at his word. 66:1-2-3. 66:1-2-3. போதும். He requires அவருக்கு தேவையானது a broken and a contrite heart. அவருக்கு வந்து வருத்தப்பட்டு உடைந்து போன இருதயம் தான் அவருக்கு தேவைப்படுகிறது. And the person who trembles to his word. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு மனிதர்களை அவர் காண That விரும்புகிறார். is told in Psalms 51:6 also. That is the sacrifice what God needs. சங்கீதம் 51:6 அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை குறித்து தான் நாம் பார்க்கிறோம். Your heart should be so sensitive to receive the word of the Lord. தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள அப்படியாக ஒரு லகுவான ஒரு மனசு உங்களுக்கு தேவைப்படும். Without any resistance, if the word is released, you have to accept that word. எந்த தடைகளும் இன்றி அந்த வார்த்தை உங்களை நோக்கி வரும் பொழுது அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமாக காணப்பட வேண்டும். You should tremble to the word, which means giving respect and honor to the word of the Lord. அப்படியாக மரியாதையும் மகத்துவம் செலுத்துகிற அந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்து அப்படியாக பெற்றுக்கொள்ள விரும்ப வேண்டும். God is looking from above and his eyes are going over this earth to see such a type of heart. அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை பார்ப்பதற்காக தேவன் வானத்திலிருந்து பரலோகத்தில் நம்மை நோக்கி அப்படியாக உலாவி அப்படியாக பார்த்து கொண்டிருக்கிறார். Do you know how much powerful house this is? உங்களுக்கு தெரியுமா எப்படி விலைமதிக்க தக்க இந்த வீடு இருக்கிறது என்று? This house is harboring the King of Kings and Lord of Lords. இந்த வீடானது வந்து தேவனுடைய ராஜாவுக்கு ராஜாவாகவும் தேவனுக்கு தேவமாக இருக்கிற மகத்துவமான ஒரு வீடாக மாதிரி இருக்குது. He requires a broken and a contrite heart in this morning time. அப்படியாக உடைந்த மனதுருக்கம் இருக்கிற ஒரு இருதயத்தை தான் அவர் தேடுகிறார். Another quality he wants. இன்னொரு மகத்துவம் என்னவென்றால், Just go to Matthew 21:13.
21:13, Matthew 21:13. மத்தேயு 21:13 வசனத்தை வாசிப்பீர்களானால், See what you have done. என்ன நீங்க இங்க செய்திருக்கிறீங்களான்னு My பார்த்தா, house என்னுடைய வீடு is a house of prayer. அது ஒரு ஜெப வீடு. What these people have all done ஆனால் நீங்க என்ன அதை செய்திருக்கிறீர்கள் என்றால், is the den of thieves. அதை கள்ளர்களின் குகைகளாக மாற்றியிருக்கிறீர்கள். According to John 10:10, அப்படியாக யோவான் 10:10 வசனத்தை there is no time to வாசிப்பீர்களானால், read, sister. Let's move on. According to John 10:10, யோவான் 10:10, when this thief comes into your heart, அந்த கள்ளர்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது 3 things happens. 3 விஷயம் நடக்கும். What he will do? அவன் என்ன செய்வான்? He will steal, அவன் வந்து திருடுவான், he will kill, அவன் வந்து கொலை செய்வான், he will destroy. அவன் வந்து எல்லாத்தையும் அழித்து போடுவான். If your house is not the house of prayer, உங்கள் வீடு வந்து ஜெப வீடாக காணப்படவிட்டால் it will be a den of thieves. இந்த கள்ளர்களோட குகையாக அது காணப்படும். Only 2 options, dear beloved. உங்களுக்கு 2 விஷயம் மாத்திரம் இங்க இருக்கிறது. You want to make your house as a house of prayer உங்கள் வீட்டை வந்து ஒரு ஜெப வீடாக மாற்ற விரும்புகிறீர்களா, or den of thieves? இல்லனா கள்ளரோட வீட்டாக மாற்ற விரும்புகிறீர்களா? All the problems now in this generation to the children of God are outside people. The main theme is this only one word. They have made this house as a den of thieves. இங்கே இருக்கிற ஜனங்களை பார்க்கும்போது, இப்ப இருக்கிற ஒரு ஜெனரேஷன், இப்ப இருக்கிற அந்த சூழ்நிலை பார்க்கும்போது, எல்லா மனிதர்களும், எல்லா பிள்ளைகளும், எல்லா ஜனங்களும் அது வந்து ஒரு கள்ளரோட வீட்டையாகத்தான் நாம் மாற்றி இருக்கிறோம். What? Just not a thief. Thieves. அப்படியாக ஒரு திருடன் இல்ல, பல திருடர்கள். Do you imagine if one thief comes to your house, what happens? நீங்க அப்படியாக சிந்தனையில சிந்தித்துக் கொள்ளுங்கள், ஒரு திருடன் உங்கள் வீட்டுக்கு வந்தால் என்ன நடக்கும் என்று. Group of thieves are coming to your house. அதே போல ஒரு கூட்ட திருடர்களும் உங்கள் வீட்டுக்கு வந்தால் என்ன நடக்கும் என்று. What is the meaning of this den of thieves? இங்க வந்து அந்த கள்ளரோட வீட்டை குறித்து என்ன பார்க்கிறோம்? The great thief, the Satan himself, all the qualities of him are embedded or harbored in your house. பெரிய திருடரான சாத்தானின் சிந்தனையும் செயல்களும் தான் நம் வீடான இந்த சரீரத்தில் அப்படியாக அவன் செயல்பட்டு இருக்கிறான். We read that in Galatians. அப்படிப்பட்ட அந்த வார்த்தையை வந்து கலாத்தியருக்கு எழுதின புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம். 5:22-23, all the qualities are written there. 5:22-23. 5ஆம் அதிகாரம் 22-23 வசனத்துல அப்படிப்பட்ட காரியங்களை வந்து நாம் பார்க்கிறோம். Can anyone read? नहीं, उसके ऊपर, just above it. அதுக்கு மேல இருக்கிற வசனம். नहीं, what are the things are written above in that? What, 5? Yeah, that one. Yes, number 1. तो तमिल समझ गए हैं? Everyone can understand Tamil. 5:21. Of the flesh. If your house is not the house of prayer, all these things will be found in your heart. உங்கள் வீடானது வந்து ஜெப வீடாக காணப்படவிட்டால் இப்படிப்பட்ட எல்லா காரியங்களும் வந்து உங்கள் வீட்டில் காணப்படும். Any one quality is found in your life. ஏதாவது ஒரு விஷயம் மாத்திரம் உங்கள் சரீரத்தில் அப்படியே உங்கள் சிந்தனையில காணப்பட்டால், dear children of God, God cannot dwell in your house. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட சிந்தனைகள் உங்கள் சரீரத்தில் காணப்பட்டால் தேவன் வந்து அப்படியே பிரவேசிக்க முடியாது. For that sake you need to build this altar of prayer. அதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இங்க வந்து ஜெப சிந்தனையோடு உங்கள் வீட்டை அப்படியே சரி கட்ட வேண்டும். This prayer should be a consistent prayer. இந்த ஜெபமானது வந்து உறுதியாகவும் அப்படியே நீங்க நிறுத்தாமல் செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். Always speaking to the King of Kings and Lord of Lords. எப்பொழுதும் அப்படியே பரலோகத்தில் இருக்கிற தேவன் மத்தியிலே உறவாடி கொண்டு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். When he shows anything about these qualities in your life day to day, எப்பொழுதாவது அவர் இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை வந்து உங்கள் வாழ்விலே காணப்பட விரும்பினால், using the word of God, தேவனுடைய வார்த்தை நிமித்தமாக, and the other hand in prayer, இன்னொரு கரத்திலே ஜெபமும், and allowing the Lord,
தேவன் வந்து அதுக்கு செயல்பட to drive away each one of the quality which is mentioned in Galatians. இங்கே காணப்படுகிற எல்லா விஷயங்களும் உங்களிடத்திலிருந்து அப்படியாக அகற்ற அப்படியாக ஒவ்வொன்றாக செயல்படும். When this prayer altar is built in this house, இந்த தேவ சமூகம் ஜெப சமூகம் வந்து உங்கள் வீட்டிலே வந்து செயல்பட்டு கொண்டிருந்தால், that is the answer for all your broken things in this house. அப்படியாக உடைக்கப்பட்ட எல்லா காரியங்களுக்கும் ஒரு உத்தரவாதமாக இதே செயல்படும். That prayer cannot bind Daniel in the den of lions. அந்த ஜெபமானது வந்து தானியேலை வந்து அந்த சிங்க குகையில வந்து அழித்து போக முடியவில்லை. That prayer cannot allow Shadrach, Meshach, Abednego to consume in that fire. ஷாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ பார்க்கும்போது அந்த அக்னியானது வந்து அவரை பற்றி எரிவதற்காக செயல்படவில்லை. That prayer will never allow Peter to be in prison. பீட்டர் வந்து அப்படியாக அந்த சிறையிலே வந்து அடிப்பதற்காக அந்த ஜெபமானது வந்து அவரை காப்பாற்றினது. Dear beloved, build this altar of prayer in this house. தேவ ஜனமே, உங்கள் சரீரமான வீட்டில் வந்து ஒரு ஜெப வீடாக அதை மாற்றுவதற்கு ஆயத்தப்படுங்கள். That will drive away all the qualities of this. இங்கே காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளும் அது அப்படியாக அகற்றி போடும். Then what happens? அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? A very important part we are. மிக முக்கியமான காரியம் இதுதான். Read John 14:23. யோவான் 14:23. Dear beloved, பிரியமானவர்களே, when you listen this word today, தேவ வார்த்தை நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது, as the word proceeds from this altar, இந்த வார்த்தையானது இந்த சமூகத்திலிருந்து புறப்பட்டு செல்லும் பொழுது, the Lord and his Son himself will dwell in this house. பிதாவும் குமாரனும் ஆகிய கிறிஸ்து இயேசுவே நம் சரீரத்தில் காணப்படுகிற வீட்டில் வாசம் செய்வார்கள். When the King of Kings and Lord of Lords is in this house, ராஜாக்களுக்கு ராஜாவும் தேவனுக்கு தேவமாய் இருக்கிற தேவனே நம் மத்தியில் பிரவேசிப்பார். what happens, dear beloved? என்ன நடக்கும் பிரியமானவர்களே? The donkey will have value in this earth. இந்த கழுதைக்கு வந்து ஒரு 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 பெரிய ஸ்தானம் வந்து இங்க கிடைக்கும். You will be so much valued person on this earth. அதே போல நீங்களும் தான் ஒரு பெரிய ஸ்தானமாக கிடைக்கப்படும் அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்வீர்கள். The ordinary person will become an extraordinary person. சாதாரணமாக இருக்கும் மனிதர்கள் வந்து பெரிய மனிதர்களாக மாற்றப்படுவார்கள். Today you may be having a small house through loan. இந்த நாளிலும் வந்து ஒரு லோன் மூலமாக ஒரு சின்ன வீட்டில் நீங்கள் வாசம் செய்யலாம். A flat through a loan. ஒரு பிளாட் வந்து லோன் மூலமாக நீங்க பெற்றுக்கொண்டிருக்கலாம். A house through a loan. ஒரு வீட்டை வந்து லோன் மூலமாக நீங்க பெற்றுக்கொண்டிருக்கலாம். A small car or no car. கார் இருக்கலாம், இல்ல சின்ன கார் கூட வைத்திருக்கலாம். But what is the will of God, you know? ஆனா கர்த்தருடைய அவரோட சித்தம் என்னவென்று தெரியுமா? When this king comes into your heart, அந்த ராஜா வந்து நம் இருதயத்தில் வாசம் செய்யும் பொழுது, it will build a kingdom on this earth. அவர் வந்து ஒரு ராஜாங்கத்தை இந்த உலகத்தில் அப்படியாக கட்ட விரும்புகிறார். He want to raise another David from here. உங்கள் மத்தியில் வந்து இன்னொரு தாவீதை உருவாக்க அவர் ஆயத்தப்படுத்துகிறார். He want to see another Job here. இன்னொரு யோபை உங்கள் மத்தியில் உருவாக்க அவர் ஆசைப்படுகிறார். He want to see another Daniel here. இன்னொரு தானியேலை உங்கள் மத்தியில் உருவாக்க அவர் விரும்புகிறார். He want to see another Joseph here. இன்னொரு ஜோசப்பை உங்கள் மத்தியில் உருவாக்க விரும்புகிறார். Dear sisters, he want to see another Esther here. சகோதரியே, உங்கள் மத்தியில் இன்னொரு எஸ்தரை காண விரும்புகிறார். How many of you ready to make him the dwelling place? ஆயத்த பண்ணி இருக்கிறீர்கள் அவர் உங்கள் மத்தியில் பிரவேசிக்க? Do you want the Lord to be his resting place here? அப்படியாக தேவன் நம் மத்தியிலே இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? He is not satisfied with the house you have today. உங்கள் மத்தியில் இருக்கிற வீட்டின் நிமித்தமாக அவர் சந்தோஷமாக இல்லை. Except the Lord builds the house, the labor who builds it is vain. இந்த நாளிலே தேவன் நிமித்தமாக கட்டப்படுகிற வீட்டிலே பிரவேசித்து அப்படியாக கட்டப்படுகிற பிரயாசம் விருதா என்று காணப்படுவோம். Give this heart to the most high God. இந்த சரீரமான இருதயத்தை வந்து மக உத்தமமான தேவனுக்கு ஒப்படைப்போம். He want a kingdom through you today. அவருக்கு வந்து உங்கள் நிமித்தமாக ஒரு பெரிய ராஜாங்கத்தை உருவாக்க விரும்புகிறார். Not only that, dear beloved, அது மட்டுமல்ல தேவ ஜனமே, there is another mansion. இன்னொரு வீடும் அங்கே இருக்கிறது. Read John 14:3. யோவான் 14:3.
there is another mansion waiting for you and me. இன்னொரு வீடும் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. If you allow this house as a dwelling place, இந்த சரீரமான வீட்டை நீங்கள் அவர் பிரவேசிக்க நீங்கள் ஆயத்து பண்ணி கொடுத்தால், there is a kingdom here waiting for you. இங்கே வந்து ஒரு ராஜாங்கம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. There is a place in his mansion. அவருடைய வீட்டிலும் ஒரு வீடு உங்களுக்காக ஆயத்து பண்ணி இருக்கிறது. I will tell a story of a great servant of God and end this message today. இங்கே வந்து உங்கள் மத்தியில ஒரு பெரிய ஊழியக்காரன் ஒரு கதையை சொல்லி நான் இங்கே முடிக்கிறேன். In 1954 there is a servant called Miles Munro. மைல்ஸ் முன்ரோ என்ற ஒரு ஊழியக்காரர் இருந்தார். There are 11 children in his house. அவருடைய வீட்டில் வந்து 11 பிள்ளைகள் இருந்தார்கள். His house is a wooden house. அவருடைய வீடு வந்து ஒரு கட்டையும் மேற்பலகை வைத்து கட்டப்பட்ட வீடு. Built upon 4 rocks. ஒரு 4 கற்களை குறித்து அப்படியாக வைத்து கட்டப்பட்ட ஒரு வீடு. In the night all the mosquitoes will bite this person. இரவிலே வந்து எல்லா கொசுக்களும் அவரை வந்து கடிக்கும். They are believers. அவர்கள் வந்து விசுவாசிகள். And the rats will eat their bodies in the night. அவர்கள் சரீரத்தை வந்து எலிகள் வந்து அப்படியாக கடிக்கும் இரவிலே. He was all the day cursing his parents and everything in his life. காலையில வந்து எழுந்தவுடன் அவர் வந்து அவர்கள் தகப்பனாரின் தாயார் பெற்றோர்களை வந்து அவர்கள் சபிப்பார்கள். Dear beloved, when the word of the Lord touched him, அப்பொழுது வந்து தேவனுடைய வார்த்தையானது அவரை தொட்ட பொழுது, at the very young age, அவருடைய மிக வாலிப வயதிலே he changed the prime minister of that state. அவர் வந்து அந்த ஊருக்கே வந்து ஒரு பிரதம மந்திரியாக மாறினார். He read this Bible front and back several times in his life. இந்த வேதாகமத்தை வந்து முன்னும் பின்னுமாக அநேக தடவை அவர் படித்தார். That is not enough. அது மட்டும் போதாது, he exercised this word in his body. இது ஒவ்வொரு வசனத்தையும் அவர் ஒவ்வொரு நாளிலும் செயல்பட்டு நடந்தார். He exercised his body in this house. அவர் அப்படியாக இந்த வசனத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவர் சரீரத்தின் வீட்டிலே வந்து செயல்பட்டு அப்படியாக செயல்பட்டார். And allowed the Lord to be in his house. அவர் வந்து தேவனை வந்து அவருடைய வீட்டிலே வந்து வாசம் செய்ய விரும்பினார். You know how much amount of money he had? உங்களுக்கு தெரியுமா அவர்கிட்ட வந்து எவ்வளவு பணம் இருந்தது என்று? He had his own private jet. அவருக்கு வந்து தனிப்பட்ட ஒரு விமானம் அவருக்காகவே செயல்பட்டு இருந்தது. In his bank account there was 5,000 crores. 5000 கோடி அவருடைய வங்கி கணக்கிலே இருந்தது. Allow this king to be in your heart, dear beloved. அப்படிப்பட்ட ராஜாவை தேவனுடைய கர்த்தரை வந்து உங்கள் வீட்டான சரீரத்தில் இருக்க நீங்கள் விரும்புங்கள். And see what God does in your life. அப்பொழுது நீங்கள் பாருங்கள் தேவன் எப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்விலே செய்வார் என்று. Allow once, dear beloved. ஒரு விஷயம் மாத்திரம் நீங்கள் அப்படியாக அவருக்கு பிரவேசிக்க அனுமதி கொடுங்கள். Allow this king to be in your heart. அப்படியாக பரலோக ராஜா வந்து உங்கள் மத்தியிலே உங்க சரீரத்தில் இருக்க நீங்கள் அனுமதி கொடுங்கள். Some people have mansions here. சிலருக்கு வந்து இங்கே வீடு இருக்கிறது. No mansion in the eternity. ஆனா அங்கே பரலோகத்தில் வந்து வீடு இல்லை. Some people have place in the mansion. சிலருக்கு வந்து பரலோகத்தில் வீடு இருக்கிறது. Nothing here. ஆனா எதுவுமே இங்கே இல்லை. But Lord wants to have both in this earth. There is a kingdom and there is a place in the mansion. ஆனால் தேவனுக்கு எப்படிப்பட்ட காரியங்கள் பிடிக்குமானால் நமக்கு இங்கேயும் ஒரு வீடு இருக்க வேண்டும், பரலோக ராஜ்யத்திலும் ஒரு வீடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். Confess that except the Lord builds this house, the laborer who builds this is vain. பாவத்தை அறிக்கை செய்து தேவ சமூகத்தில் வந்து அப்படியாக நீங்கள் அனுமதி கொடுத்து தேவனுடைய பிரசன்னத்தை வந்து உங்கள் ஜெப வீடாகிய உங்கள் சரீரத்தில் அவர் அனுமதியுங்கள். Let us close our eyes and show this confession that we should acknowledge the Lord. கண்களை மூடி பாவ அறிக்கை செய்து தேவனே ஒருவர் என்று அப்படியாக அறிக்கை செய்வோம். And allow the Lord to work in your house. தேவனை வந்து உங்கள் ஜெப வீடான சரீரத்தில் அப்படியே கிரியை செய்ய நம்ம அனுமதி கொடுப்போம். Let our song be Yesena Parihari. அப்படியாக நாம் பாடுகிற பாடல் எப்படிப்பட்ட இருக்க வேண்டும் என்றால் தேவனே எனக்கு பரிகாரி என்று. Let us sing once again. Yesena Parihari. Priya Yesena Parihari. Na jeevita kalamella. Priya Prabhuve na parihari. Na jeevita kalamella. Priya Prabhuve na parihari. Yesena Parihari. Priya Yesena Parihari. Na jeevita kalamella. Priya Prabhuve na Parihari. Na jeevita kalamella. Priya Prabhuve na Parihari.
was a man in the central India. There was a man in central India. மத்திய இந்தியாவில் வந்து அப்படியே ஒரு மனிதர் காணப்பட்டார். He is a man of crores of rupees. அவர்களுக்கு வந்து கோடிக்கணக்கான பணம் அவர் இடத்துல இருந்தது. One day he had an heart attack. ஒரு நாள் வந்து அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. I went to see him. அவரை பார்க்க நான் சென்றேன். He gives me a lot of respect, so I went to see him on that அவர் day. எனக்கு மிகுந்த மரியாதையை கொடுப்பார். அது நிமித்தமாக நான் அவரை காண செய்தேன். Nobody will be allowed to see him. அவரை பார்க்க யாருக்கும் அனுமதி இல்லை. I went to see him. ஆனால் நான் சென்றேன் அவரை He had பார்ப்பதற்காக. a 20 crore mansion, அவருக்கு வந்து 20 கோடி மதிப்புள்ள ஒரு வீடு இருந்தது. but the problem, you know what he has? ஆனால் அங்கே பிரச்சனை என்னவென்று தெரியுமா? The problem is his son. ஆனால் அங்கே பிரச்சனை வந்து அவர் மகன்தான். This son will never hear the voice of this father. அவர் தகப்பனாரு வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஒரு மகனாக இருந்தார். What he does? அவர் என்ன செய்தார் தெரியுமா? He sits with the driver for a drink. அவர் வந்து அவர் டிரைவர் கூட வந்து சேர்ந்து குடிப்பார். No peace in his life. அவர் வாழ்வில வந்து ஒரு சமாதானம் இல்லை. Allow God to work in your life today. உங்கள் வாழ்வில் வந்து தேவன் செயல்பட விரும்புங்கள். Acknowledge the Lord will build your house. அறிக்கை செய்து உறுதியாக நீங்கள் சொல்லுங்கள் தேவன் உங்கள் வீட்டை கட்டுவார் என்று. God came here to repair your house today. தேவன் இந்த மத்தியிலே வந்தது வந்து உங்கள் வீட்டை சரி கட்டத்தான். Dear beloved, give him a chance. பிரியமானவர்களே அவருக்கு ஒரு தருணத்தை நீங்கள் ஏற்படுத்தி He is கொடுங்கள். pleading you, give him a chance. அவர் அப்படியாக இருதயத்தோடு கேட்கிறார். நீங்கள் ஒரு வருஷம் மாத்திரம் அவருக்கு ஒரு He is சந்தர்ப்பம் knocking at கொடுங்கள். the door. அவர் உங்கள் கதவண்டை வந்து தட்டுகிறார். Who will give me a place? யார் எனக்காக அந்த ஆயத்த பண்ணி கொடுப்பீர்கள் என்று. If you build this house on the rock, இந்த கல் மேலே இந்த கற்பாறை மேலே நீங்கள் இந்த வீட்டை கட்டினால் storm comes, ரொம்ப பலமானது வரும். nothing happens to this. எதுவுமே நடக்காது அந்த வீட்டுக்கு. The stroke comes, அப்படியாக சூரியனை ஒளிப்பட்டாலும் nothing happens to this. எதுவுமே நடக்காது. Flood comes, ஒரு புயல் வந்தாலும் nothing happens to எதுவுமே this. நடக்காது. Because this house is built on the rock. ஏனென்றால் இந்த வீடானது ஒரு கன்மலையின் மேலே கட்டப்பட்ட ஒரு That வீடு. rock is the Lord அந்த Jesus Christ. கல்மனையானவர் நம் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. He is the word of God. அவரே தேவ வசனத்தின் வார்த்தையாக இருக்கிறார். May God bless us all. கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.